ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இன்று அம்மன் வழிபாட்டில் பிறந்த ஊருக்கு பெருமை தேடு, வளர்ந்த நாட்டுக்கு புகழை தேடுன்னு சொல்கிற மாதிரி நான் என்னுடைய பூர்வீகமான சோழவந்தானில் அருள்பாலிக்கும் ஜனகை மாரியம்மனையும், நான் பிறந்து வளர்ந்து படித்த மதுரையம்பதியில் இருக்கும் வண்டியூர் மாரியம்மனையும் பக்தி செய்யலாம். சின்ன தஞ்சாவூர்னு போற்றப்படும் நெல் வயல்கள் நிறைந்த, தென்னந்தோப்புகள் நிறைந்த அழகிய சிற்றூர் சோழவந்தான். அதனுடைய மையப்பகுதியிலே வைகை ஆற்றின் கரையிலே ஜனகை மாரியம்மன் அருள் பாலிக்கிறாள். அவள் கருவறையிலே அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பாள். அவளுக்கு பின்னால் சந்தன மாரியம்மன் இருப்பாள். இவளுக்கு எடுக்கப்படும் இந்த வைகாசி பெருவிழா பெரும் சிறப்புடையது. 3 மாத திருவிழான்னு அதை சொல்லுவாங்க. தீச்சட்டி மட்டும் 8000 பேருக்கு மேலே எடுப்பாங்க. சுத்துப்பட்டு 40 கிராமத்துக்கு இவள் தான் காவல் தெய்வம். இந்த அவளுக்கு நடத்தப்படும் தீர்த்தவாரி முடிந்த பிறகு வைகை மணல் கரையிலே அவள் அதி அற்புதமாக ஊஞ்சலாடுவாள். அது மிகவும் சிறப்பு அற்புதமான கோவில் ஜனகை மாரியம்மன். மதுரையிலே வண்டியூரிலே மாரியம்மன் அருள் பாலிக்கிறாள். இவள் பாண்டியர்களின் போர் தெய்வம் கொற்றவை. இவள் அமர்ந்த திருக்கோலத்தில் ஒரு காலை தொங்கவிட்டு காலடியிலே ஒரு அசுரன் இருப்பான். அதனால் இவள் மாரியம்மன் மகிடன் இருப்பான். அதனால் இவள் மாரியம்மனும் துர்க்கையின் அம்சம். இவளுக்கு வருடம் முழுவதும் இவளுக்கு சர்க்கரை பொங்கலிடுவார்கள், மாவிளக்கு ஏற்றுவார்கள். ஆடி மாதம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த மாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெப்பக்குளமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. திருமலை நாயக்க மன்னர் மகால் கட்டுவதற்கு தோண்டிய பள்ளத்தை மிக அழகான நேர்த்தியான தெப்பக்குளமாக மாற்றிவிட்டார். இந்த தெப்பக்குளம் மதுரையின் தெப்பக்குளங்கள் தமிழ்நாட்டின் கோவில் குளங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த தெப்பக்குளமாக போற்றப்படுகிறது. நடுவில் மைய மண்டபம் இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் இங்கே தான் வந்து தெப்போற்சவம் கண்டருள்வாள். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமைக்கு சோழவந்தான் ஜனகை மாரியம்மனையும் வண்டியூர் மாரியம்மனையும் நாம் பக்தி செய்தோம். ஜனகை மாரியம்மன் அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து செய்தி சொன்ன முத்துமாரின்னு பட்டிக்காடா பட்டணமாங்கிற படத்தில் சிவாஜி கணேசன், மூக்கையா சேர்வையாவும் மனோரமா எல்லாரும் முன்னாடி நின்று ஆடுற அற்புதமான நடனம் சோழவந்தானை மையமாக கொண்டு எடுத்தப்பட்ட படம்.